அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஒரு அரசியல் கட்சி போலீஸ் ஆஃபீஸர் எப்படி மிரட்டலாம்? அரசியல் கட்சியோட கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் தான் வரணும்னு எப்போ இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க? திமுக பண்ணிருக்காங்களா, அண்ணா திமுக பண்ணிருக்காங்க, காங்கிரஸுக்கு, பிஜேபி, கம்யூனிஸ்ட், பாமக, விசிக, மதிமுக, சீமான் கட்சி, தேமுதிக, எந்த கட்சிக்கு அது பண்ணியிருக்காங்களா? முதல்ல கண்டிஷன்ஸே தப்புங்க. கியூஆர் கோட் போட்டால் தான் நீ வர முடியும். புதுச்சேரி மீட்டிங்கு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது, நம்ம எப்படி உத்தரவு போடுவோம்? அந்த போலீஸ் எவ்வளோ ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஆர்டருங்க அது. காலைல 10 மணிக்கு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங், எலெக்ஷன் டைமில் நடக்கும். இப்போ என்ன நடக்குது? 10 மணிக்கு சாயங்காலம் தானே வருவான். எல்லாம் 5-6 மணிக்கு மேலே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இல்லை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், காலையில் 10லேருந்து 11 வரைக்கும் கொடுக்குறேன்னா இப்போ என்ன ரங்கசாமியோட ஒரு கூட்டணிக்கு. ஆனால் இப்போ புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை பாராட்டி பேசியிருக்காங்கல்ல, அப்போ இது வந்து டிவிகே காங்கிரஸ் அலைன்ஸோட சான்சஸை குறைக்குமா? சார் வணக்கம் சார். சார் கிட்டத்தட்ட அந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 72 நாட்கள் கழித்து இன்றைக்கி விஜயோட பிரச்சார கூட்டம் வெளியில் வந்து நடந்திருக்கு, அதுவும் புதுச்சேரியில் நடந்திருக்கு. விஜயுமே வந்து உரையாற்றினார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு பிரச்சார கூட்டத்தை? சத்தம் இல்லை, சாரமும் இல்லை. 12 நிமிஷம் பேசியிருப்பாரு. 12 நிமிஷம் அவ்வளோதான். 12 நிமிஷத்தில் ஒன்றும் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே பிஜேபி ரங்கசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி. அங்கே ரங்கசாமி கவர்மெண்ட்டை புகழ்கிறாரு அவர். இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரங்கசாமி கவர்மெண்ட்டை பார்த்து பாடம் கற்றுக்கணுன்றாரு, என்ஆர் காங்கிரஸை பார்த்து. எப்படி வேற்று கட்சியிலேருந்து வந்து ஒருத்தவங்க கூட்டம் நடத்தினா கூட எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை கொடுக்குறாங்கன்றது சும்மா ஒன்றும் அப்படிலாம் பாராட்டிட மாட்டாங்க. இப்போ என்ஆர் ரங்கசாமியோட ஒரு கூட்டணிக்கு அடி போடுறாருன்னு தான் அர்த்தம். பிஜேபி கொள்கை எதிரின்னா, பிஜேபி கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கவர் எப்படி நீ வந்து கூட்டாளியை சேர்த்துக்க முடியும்? அது எப்படி உனக்கு பாராட்ட முடியும்? அது உங்கள் கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குன்றாங்க. எந்த கூட்டணி? இந்திய கூட்டணி, அதாவது என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் ரொம்ப வலிமையாக இருக்கு. நீங்கள் ரங்கசாமி அரசை பாராட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட்டை பாராட்டுகிறீர்கள். என்டிஏ கவர்மெண்ட்டை பாராட்டுறீங்கன்னா அப்புறம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு என்டிஏ கவர்மெண்ட்டை பாராட்டுங்க. இது என்ன முரண்பாடு? முடைநாற்றம் எடுக்கக்கூடிய முரண்பாடு இது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு ஒரு கதை அளந்தீங்க, அதுவே முதல்ல தவறானது. கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். அரசியல் எதிரியை விட ஆபத்தானவர் கொள்கை எதிரி. குறைஞ்சபட்சம் ஞானம் உள்ளவங்களுக்கு இது தெரியும். இப்போ நீங்கள் யாரை பாராட்டுறீங்க? திமுக மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அது நியாயமானது தான், நான் மறுக்கல. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு உங்களை இங்கே வந்து அரசியலே செய்ய விடாமல் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் யாரை பாராட்டுறீங்க? தனியாக என்ஆர் காங்கிரஸ் இருந்து பாராட்டினா அது ஓகே. என்டிஏ கூட்டணி அது. பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், மற்ற சில சிறிய கட்சிகள் சேர்ந்து அதுவே ஒரு சிறிய மாநிலம், சிறிய துணைநிலை மாநிலம், அவ்வளோதான். குட்டி கட்சி ஊர் இது. அங்கே போய் நீங்கள் வந்து என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறீங்க அப்படின்னா என்டிஏவை பாராட்டுறீங்க. தாய் பகை குட்டி உறவா? இது என்ன கதை இது? இங்கே பார்த்து கற்றுக்கணும், தமிழ்நாடு கற்றுக்கணும், ஸ்டாலின் கற்றுக்கணும், இந்த ஞானோபதேசம்லாம் கீதோபதேசம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் யாரை பாராட்டுறீங்க? அப்புறம் ஃபேக்சுவலாக பிழைகள் இருக்குது. ரேஷன் கடையை பற்றி சொல்லும்போது மொத்தமாகவே அங்கே இல்லைன்றீங்க. ஓரளவுக்கு ரேஷன் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. கூட்டத்துக்கு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி வந்து விலையில்லா அரிசி, சர்க்கரைலாம் கிடைக்கிறதுக்கு என்ஆர் ரங்கசாமி அவர்கள் வழி பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் யார் வந்து ரேஷன் கடையெல்லாம் நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோன்ற மாதிரி பேசுகிறீங்க? என்ன உங்கள் அரசியல் என்ன? 50 வருஷத்துக்கு நான் வந்து அதை இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்று. எப்படி மாற்றுவோம்? யூனியன் டெரிட்டரி அது. தம் தூண்டு சைஸ் அது, சின்ன ஊர் அது. அது எப்படி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக நீங்கள் மாற்றுவீங்க? அப்புறம் ஐடி பார்க் கொண்டு வருவேன்றீங்க. என்ன எதுதான் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா? என்ன தான் உங்கள் அரசியல்? புதுச்சேரி வந்து எப்பயுமே ஒரு வித்தியாசமான அரசியல். அங்கே தமிழ்நாடு மாதிரி திமுக அண்ணா திமுக இடையே வந்து பகையோ வன்மமோ கிடையாது. அங்கே எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கட்சிகள் எல்லாருக்கும் அங்கே ஒரு கிளை இருக்கும், அங்கே ஒரு விஸ்தாரணம் இருக்கும். ஆனால் அந்த அரசியல் வேறு. அங்கே தொடர்ந்து தமிழ்நாட்டில் துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் அங்கே வந்து 5 வருஷம் முன்னால் வரைக்கும் அதிகாரத்தில் இருந்தது. துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 60 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 5 வருஷம் முன்னால் வரைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து உயிரோடு இருந்தது. அந்த அரசியலே வேறு. இன்றைக்கி அங்கே என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் காலை ஊனிகிட்ருக்குது. நல்லாவே காலை ஊனியிருக்காங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் அங்கே ஒன்றும் பெரிய பிளேயர்ஸே கிடையாது. ஏடிஎம்கே ஜீரோ. திமுக கொஞ்சோண்டு இருந்தது. காங்கிரஸ் தான் மெயின் பார்ட்டி அங்கே. அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாகிட்டு, குறைஞ்ச 2 சீட்டு நம்ம அவ்வளோதான். காங்கிரஸ் தான் கழுத தெரிஞ்சு கட்டார் போன கதையாக மாறி போச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 14 சீட்டு போட்டிட்டு 2 சீட்டு தான் ஜெயிச்சு. அவ்வளோதான். எதை எதிர்பார்க்கிறார்? என்ன செய்ய போகிறார் விஜய்? இன்னொன்று, பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக அரசியல் இருக்குன்னாலும் தமிழ்நாட்டோட சேர்த்து தான் அதை நம்ம பேச முடியும்.
பொத்தாம் பொதுவான அதை செய்வேன் இதை செய்வேன்னு பேசுறதுன்றதெல்லாம் யூனியன் டெரிட்டரியோட பாலிடிக்ஸ், அது வேறு கம்ப்ளீட்லி. அது பெரிய அளவில் உப்பு சப்பு இல்லாத பாலிடிக்ஸ் அது. அங்கே என்ஆர் காங்கிரஸோடு சேருவதற்கு அடித்தளம் போடுகிறார் விஜய், அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி இந்த 72 நாள் பொறுத்து வெளியில் வரும்போது என்ன எர்த் ஷேக்கிங்காக அவர் பேசிட்டார். தமிழ்நாட்டு விஷயத்தையும் அங்கே பேசணும்ல. தமிழ்நாட்டு மக்களும் தான் அங்கே மக்கள், தமிழ் பேசுகிறவங்க தான் பெரும்பாலும். அங்கே திருப்பரங்குன்றத்தை பற்றிலாம் எதுவுமே பேசல. உங்கள் ஸ்டாண்ட் என்ன திருப்பரங்குன்றத்தில்? நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல. இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் அதை பற்றி எதுவுமே அது எப்படி முன்னால் இருக்க முடியும்? தனிநபர் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கலாம், இப்போ நான் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கலாம், எனக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லை அதில் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு தனிநபர்களை எடுத்துகிட்டு போகலாம், அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி திமுக மாற்று நான் தான், தாவேகா வர்சஸ் திமுக தான் களம் இருக்கிறதுன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இன்றைக்கி அங்கே வந்து இந்த நிலைமை வந்திருக்குது. இன்றைக்கி 100 எம்பிஸ்க்கு மேலே கையெழுத்து போட்டு நீதிபதியை இம்பீச் பண்ணணும்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு, மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு. அப்போ இதை பற்றி ஒரு கட்சி வாயை திறக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஒன்று எதிர் நிலைப்பாடு எடுக்கணும், இல்லை ஆதரிக்கணும், பேசணும் இல்லைங்க. கருத்தே சொல்லாமல் நீ எப்படி இருப்ப? 2 பேரும் தப்புன்னு சொல்லு, இல்லை 2 பக்கத்துலேயும் நியாயங்கள் இருக்குதுன்னு சொல்லு. இது அடுத்த கட்டத்துக்கு இப்போ போயிடுச்சு. நீதிபதி இம்பீச்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க, அதில் உங்கள் கருத்து என்ன? இப்போ பிஜேபி அதை அப்போஸ் பண்ணுறாங்க. நீதிபதியை மிரட்டுற வேலையில் திமுக இறங்கியிருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கலி இது கரெக்ட் ஸ்டாண்டு, பொலிட்டிக்கலி லாஜிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. அது சரியாக தப்பான்றது இண்டிவிஜுவலோட டிஸ்கிரிப்ஷன். ஒரு 100 எம்பிஸ் கையெழுத்து போட்டு ஒரு நீதிபதிக்கு எதிராக மூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி. இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ நீ எப்படி அமைதியாக இருப்ப? அது எதுவுமே தெரியலையா உங்களுக்கு? புரியலையா? அல்லது தெரிஞ்ச அமைதியாக இருக்கீங்களா? இல்லை, இது குறித்து இன்னும் நிறைய இது சார்ந்து நிறைய கேள்விகள் வருது சார். இந்த விஷயத்தில் அவர் மௌனமாக இருக்காரு. அதே மாதிரி தான் கவின் ஆணவ படுகொலையிலையுமே மதுரைக்கு மாநாடு போட்டப்போ எதுவுமே வாய் திறக்கல. தொடர்ச்சியாக இப்போ 2வது விஷயம் இது மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்துகிட்டே இருக்கேன். எல்லா விஷயம் நீ மௌனமாக எத்தனை விஷயங்கள் இருப்பீங்க? ஒரு அரசியல் கட்சி ரொம்ப அரிதினும் அரிதாகத்தான் மௌனமாக இருக்க முடியும். எலெக்ஷன் வேறு நெருங்குது. எப்படி நீ மௌனம்? யூ cannot afford to be silent or neutral. இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். ஒருவேளை எலெக்ஷன் நெருங்குறதுனால தான் அமைதியாக இருக்காங்களோ? இல்லாட்டி மட்டும் அப்படி பேசிட்டு வர. இப்போ தான் நீ பேசணும் என்ன கேட்டிங்கன்னா. இது ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசி ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மௌனமாகவே கடந்து போயிட முடியாது. அரசியலே உங்களுக்கு இல்லை. அதனால தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் உங்களை மிரட்டுறாங்க. ஒரு அரசியல் கட்சியை போலீஸ் ஆஃபீஸர் எப்படி மிரட்டலாம்? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. கியூஆர் கோடு கொடுத்து வரணும். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் கியூஆர் கோடு கொடுத்து வருவானா? தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரக்கூடாது அந்த மாதிரி உத்தரவே நீ போட முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் வரணுமா? விதின் த நேஷன், விதின் த கான்ஸ்டிடியூஷன் யூ ஹேவ் ஃப்ரீ மூவ்மெண்ட், ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட். எங்கே வேணால் நீ போகலாம். புதுச்சேரி மீட்டிங்கு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது அவன் எப்படி உத்தரவு போடுவான் அந்த போலீஸு? எவ்வளோ ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஆர்டருங்க அது. ஏன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல? ஏன்னா நீங்கள் அரசியலாக பண்ணல. அது கரூர் சம்பவம் ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் நடக்காது. ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தில் தான் அது நடக்கும். அங்கே கூட நடக்காது. இல்லை, சம்பவம் நடந்து அடுத்து 1 மாதம் எங்கே போனேனே தெரியல. நான் சொன்ன சம்பவமே நடக்காதுங்க. அதுக்கப்புறம் எங்கே போனீங்க? ஆடி ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வெளியில் வருது, ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடுறது, அப்புறம் மறுபடியும் 1 மாதம் போது தான் வருது. இது என்ன அரசியல் இது? அதனால தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு அரசியல்வாதியை மிரட்டுறாங்க. அது எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு அரசியல்வாதியை மிரட்டலாம்? ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதியை மிரட்ட முடியாது. ஆனால் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட அந்த இடத்துல அவங்க எடுத்த ஸ்டாண்டுன்றது கரெக்டாக இருக்குது சார். இதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க மிரட்டுறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? முண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது. நான் சொல்கிறது முதல்ல கண்டிஷன்ஸே தப்புங்க. கியூஆர் கோடு போட்டால் தான் நீ வர முடியும். எங்கே எத்தனை பேர் எப்படி ஸ்டாம்ப் இது பண்ணு தடுப்ப? நீ வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு புதுச்சேரி அரசு எப்படி ஒரு உத்தரவு போட முடியும்? இந்தியாவிலேருந்து எங்கே வேணால் வருவாயா? பாம்பேலேருந்து கூட 100 பேர் ட்ரெயினில் வந்து இறங்குவான் என் விஜயை பார்க்கணுன்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு எந்த சட்டத்தில் நீ போட்ட அது சொல்லு. கோர்ட்டில் நிற்குமா இந்த ஆர்டரு? 5000 பேர் தான் அனுமதின்னு சொல்லு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது எந்த 5000 பேர் நீ சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அப்படி ஒரு உத்தரவை போடுறாங்கல்ல போலீஸு. புதுச்சேரி போலீஸ் போடுதில்ல. நீங்கள் அதை பறவை இருக்கிற பாராட்டுறேன்னு நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற. ஏதாவது புத்தி இருக்குதா கேட்குறேன் நான். நாளைக்கு இப்போ இதே மாதிரி அடுத்த வாரம் ஈரோடில் தவிர வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு ஈரோடு காவல்துறை ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்றுப்பீங்களா அதை? மற்ற எந்த கட்சிக்கும் போடாமல் தாவேக்காக மட்டும் போலீஸ் ஏன் இப்படி போடுது? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது. யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. எது மேலேயும் ஏறி நிற்கிறீங்க. அப்போ இப்படிலாம் வந்து நிற்கும்.
ஏதாவது இது வரைக்கும் உங்கள் அனுபவத்தில் QR கோடு வச்சு தான் நீங்கள் போகணும் ஏதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க? ஏழைப்பாழை ஜனத்துக்கு QR கோடுன்னு என்னையா தெரியும்? எத்தனை பேருக்கு லிட்ரஸி இருக்குது? நான் விஜயை பார்க்கணும், அரசியல் கலைஞர் பேசுகிறாரு, கலைஞர் ஜெயலலிதா பேசுகிறான், அம்மா பேசுகிறாங்க கேட்கணும் நான் வருவேன். அதை எடுத்துனா இது எடுத்து நாளைக்கு ஆதாரம் வச்சு தான் உள்ளே விடுவேன் எல்லாரையும். இது என்ன கதைன்ற நான் நம்ம என்ன அரசியல்? இதை ஏன் அவங்களால தைரியமாக பண்ண முடியுது? ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை. இன்றைக்கி புஷி ஆனந்தை வந்து ஒரு அதிகாரி மிரட்டுறாங்கன்னா புஷி ஆனந்துக்கிட்டே அவங்க கட்சி கட்டி ஒழுக்கம் இல்லை. சார் இந்த QR மேட்ரே வந்து தாவேக்கா தானே சார் ஆரம்பிச்சாங்க லாஸ்ட்டாக காஞ்சிபுரத்தில் சத்தியம். அதை தான் நான் சொல்கிறேன். அவனே அப்போ தப்பு வந்து தாவேக்கா மேலே, அரசியல் கட்சியே இல்லை அது. அவங்க என்ன சொல்லுவாங்க, கரெக்டு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, அவன் தானே ஆரம்பித்தான், நாங்களும் ஆரம்பிச்சோம். அப்போ புத்தி இல்லை அந்த கட்சிக்கு. இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனை எப்படிங்க ஒரு ஃபேஸ் பண்ண போகிறாரு நான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு 10 கூட்டம் பேசுவாங்க தலைவர்கள்லாம் இல்லையா? 10 கூட்டம் பேசுவாங்க, 5 கூட்டமாவது பேசுவாங்க தலைவர்கள். நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு 5 கூட்டம் பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவாங்க. எடப்பாடியோ, வாழப்பாடி, இவர் ஸ்டாலினோ, அன்புமணியோ, சீமானோ, அண்ணாமலையோ, எல்லாரும் ஒரு நாளைக்கு 5 கூட்டமாவது பேசுவாங்க வர தேர்தலில். இதுக்கப்புறம் அந்த வேகத்தில் போயிடுவாங்க எல்லாரும். 5 கூட்டத்தில் நீ போய் வந்து QR கோடு வையே, ஒரு கூட்டத்துக்கு இவ்வளோ தான் வரணும், ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் தான் வரணும்னு எப்போ இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க? திமுக பண்ணியிருக்காங்களா? அண்ணா திமுக பண்ணியிருக்காங்க, காங்கிரஸுக்கு, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, பாமக, விசிக, மதிமுக, சீமான் கட்சி, தேமுதிக, எந்த கட்சிக்காவது பண்ணியிருக்காங்களா? அது பண்ணுறான்னு ஒத்துக்கிற. உங்களுக்கு அரசியலே இல்லை, உங்களுக்கு என்னன்னே தெரியல. அரசியல் ஆளை பார்க்க முண்டி வர கூட்டம் என்ன சொல்கிறான்னு கேட்குறது கூட கிடையாது. அதனால தான் 40 பேர் செத்தான். பாடம் கற்றுக்கினீங்களா? அதுலேருந்து கற்றுக்கல. அப்போ இந்த மாதிரி வந்து சீர்பட வேண்டியதுதான், அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணும்? 15 நாள் கேம்பெயினுக்கு எப்படி போவார்? கூட்டம் ஆள மோதும், சமாளித்து தான் போகணும். இல்லை காஞ்சிபுரத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு போய்ட்டு அந்த மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதியிலேருந்து ஒரு தொகுதிக்கு 500 பேர்னு அங்கே இருக்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜை வாடகைக்கு எடுத்து QR கோடு கொடுத்து வாங்கன்னு சொல்லுவீங்களா? வெக்கக்கேடாக இருக்காது இந்த அரசியல்? இது பேர் அரசியலா? மந்தங்களை ஓட்டின்னு போகிற மாதிரி ஓட்டின்னு போய் உட்கார வைக்கிறதுக்கு என்னங்க இது? காலைல 10 மணிக்கு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் எலெக்ஷன் டைமில் நடக்கும். இப்போ என்ன நடக்கணும்? 10 மணிக்கு சாயங்காலம் தானே வருவான். எல்லாம் 5-6 மணிக்கு மேலே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இல்லை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். காலையில் 10லேருந்து 11 வரைக்கும் கொடுக்குறேன்னா ஏன் நீ ஒத்துக்கிற? ஏன்னா உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு இது வசதியாக இருக்குது. அப்போ அரசியலே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியலுக்கு வந்தார்னா என்ன நடக்குன்றதுக்கு இதெல்லாம், இந்த அவலங்கள்லாம் சரியான சாட்சியமாக இருக்குது. ஸ்பீச்சில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பீச் என்ன? இல்லை சார், அதான் சார் ஸ்பீச்சில் வந்து இப்போ வந்து அவர் ஆரம்பிக்கும் போது அந்த போலீஸ் பாதுகாப்பு குறித்து என்ஆர் காங்கிரஸுக்கு வந்து அவரே வந்து நன்றி தெரிவிக்கிறாரு, புகழ்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து கவர்னன்ஸை தானே சார் குற்றம் சாட்டுறாரு. நிறைய இடங்களில் இப்போ ரேஷன் ஷாப்பு, மருத்துவ வசதி இல்லைன்றாரு, கல்வி முன்னேற்றம் அடையலை அப்படின்றாரு. இது மாதிரியான இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாருல. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? என்ன பெருசாக சார்ஜ், என்ன புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வச்ச, என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் வச்ச, எந்த பேக்கப்பில் வச்ச? சும்மா வாய் புளிச்சுன்னு மாங்காய் புளிச்சுன்னு பேசிட்டு போகக்கூடாது. என்ன உங்கள் கையில் இருக்க புள்ளி வரேன் நான் டேட்டா என்ன சொல்லு? ஸ்டாட்ஸே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? இப்போ 24 ரேஷன் கடையை திறந்துட்டான்றான் இல்லையா? மிச்சவங்களுக்கு காசு கொடுக்குறோன்றான் இல்லையா? அப்போ ஃபேக்சுவலி நீ சொல்கிறது தப்பு. எதையாவது பேசணும்னு எவனோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போனால் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் இல்லை இல்லையா? நீங்கள் பேப்பர் படிக்கிறதுக்கு இல்லை, படிக்கிறீங்களான்னு தெரியல, மீடியா கிட்ட பேசுறது இல்லை, சுத்தமாக பேசுறதில்ல, யாரும் உங்களை கான்டாக்டும் பண்ண முடியாது. நீங்கள் பேசுகிறது ஒரு வழி பாதையாக இருக்குங்க இன்றைக்கி. அது உங்கள் மேடை பேச்சில் இன்றைக்கி கொடுத்த ஸ்பீச்சில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குன்னு யார் போய் அவர்கிட்ட சொல்கிறது? ஏங்க அப்ரோச்சே பண்ண முடியலையாங்க. நீ சினிமாக்காரனா நீங்கள் மீடியா கிட்ட பேசாமல் இருக்கலாம், அது உங்கள் உரிமை, பேசலாம், பேசாமல் போகலாம். அரசியல் கட்சி தலைவராக மீடியா கிட்ட பேசாமல் ஒருத்தரால் எப்படி தலைவராக இருக்க முடியும்? இன்னொரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நீ பேசணும். ஏன்னா நீ பண்ணுற தவறுகள் அப்போ தான் வெளியில் வரும். கலைஞரோ ஜெயலலிதாவோ எப்படி அவ்வளோ பெரிய தலைவர்களாக உருவானாங்க? எடுத்தெடுப்புலேயே அவங்களும் ஒன்று எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள் கிடையாது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் வருது. எத்தனையோ சம்பவங்களில் வந்து பெரிய பெரிய தலைவர்களே தவறான செய்திகளை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு திருத்திட்டு இருக்காங்க. நாங்கள் தவறாக சொல்லிட்டோம், திருத்திக்கிட்டோன்னு ஒத்துக்க மாட்டாங்க, ஈகோ தடுக்கும். அது ரொம்ப ரேரு. 99.99% வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் திருத்திப்பான், அடுத்தவரை அந்த தப்பை செய்ய மாட்டான். அவனுக்கு எப்படி அந்த ஞானோதயம் வரும்? மீடியாவோட பேசினா தானே வரும். மக்களோட பிரதிநிதி மீடியா தானேங்க. தமிழ்நாட்டோட
6 கோடி வாக்காளர்கள் 7 கோடி வாக்காளர்கள்லாம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் நீ பேச முடியாது. த்ரூ மீடியா தான் நீ பேசணும். 1000 குறை இருந்தாலும் மீடியா வந்து இன்றியமையாத ஒரு அங்கம் டெமோக்ராட்டிக் ப்ராசஸில், அரசியலில். மீடியா மேபி அன் ஈவில், அன் அன்அவாய்டபிள் ஈவில். மீடியா தீமையானதாக இருக்கலாம், தவிர்க்க முடியாத தீமை. வாழ்க்கையில் எத்தனையோ தீமை இருக்குது, அதில் ஒரு தீமை இது. மீடியாக்கிட்டே பேச மாட்டேன்னு ஒருத்தன் எப்படி தலைவராக இருக்க முடியும் சொல்லு? கலைஞர் ஜெயலலிதாவாறு ரொம்ப பெரிய தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சீமான் அண்ணாமலை எடுத்துக்கிட்டா கூட அவங்க மீடியாவில் பேசிகிட்டே தானே இருக்காங்க. ஆதரவு அப்படிதானே சார் அப்படி தானே வருது. எத்தனையோ போய் சொல்கிறார் அண்ணாமலை, ஆனால் மீடியா கிட்ட பேசுகிறாருல, கேள்வி கேட்கும்போது மடங்குறாரு. அப்படி இல்லைங்கன்னா அதுனா இப்படின்னான்றாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவரே வந்து ஒரே போய் தொடர்ந்து பேச முடியல. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கடிவாளம் உழுது இல்லை. நிறைய பொய்கள் பேசணும். இந்த பக்கம் ஒரு சில டைம் வந்து ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டை அவர் தானே சொல்கிறார். கடுமையான அவர் குற்றச்சாட்டுகளை அண்ணாமலையும் சீமானம் தானே வைக்கிறாங்க. அண்ணாமலை சொன்னால் அதுக்கு ஒன்று மவுசு கூடுதல். 1000 தப்பு குறை இருந்தாலும் அண்ணாமலை பேசினா ஒரு அதுக்கு வந்து ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்குது. நயினார் நாகேந்திரன் பேசினா கிடைக்காத மீடியா கவரேஜ் அண்ணாமலை பேசினா கிடைக்குது. ஏதோ சம் அட்ராக்ஷன் அண்ணாமலை கிட்ட இன்னமும் இருக்குது. மீடியா கிட்ட பேசுகிறாருல, சண்டை போடுறாரு அப்பப்போ, ஆனால் மீடியா கிட்ட பேசுகிறாரு. சீமானும் பேசுகிறாரு, தொடர்ந்து பேசுகிறாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூ கூட அவர் பேசுகிறாரு. நீங்கள் மீடியா கிட்டே பேசாமல் கவனிங்க. மீடியா கிட்டே இவரும் பேச மாட்டார். இவங்க கட்சிக்கு முக்கியமான இஷ்யூஸில் ஸ்டாண்டும் கிடையாதுன்னா இது என்ன கட்சி? இது எப்படி ஒரு கட்சியாக ஏற்றுக்க முடியும்? உங்கள் கேடருக்கு என்னங்க இது? உங்கள் ஸ்டாண்ட் என்னங்க? உங்கள் கேடருக்கு அரசியல் மையப்படுத்தணும் இல்லைங்க. அவன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பான்? சில இஷ்யூஸில் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். இப்போ நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை மறுபடியும் வருதுங்க. கட்சி ரீதியாக தொண்டர்கள் வந்து பிளவுபட்டு கிடக்கிறாங்க. நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? விஜய் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அங்கே வந்து கடை அடைப்பு நடத்தணுன்றான் பிஜேபி. திமுக கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் கடை அடைப்பு கிடையாது, நாங்கள் நீ நல்லா இருக்க ஊரை நாசம் பண்ணாத, நாங்கள் கடையை திறந்து வைப்போம்னு தைரியமாக கடையை திறந்து வைக்கிறாங்க. பிஜேபி வந்து கடையை மூடுன்றான். வேணால் பிஜேபியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பிஜேபியோட ஸ்டாண்டு இதில் ஏற்றுக்கக்கூடிய 4 கடைக்காரன் வேணால் கடையை மூடிட்டு போகலாம். நான் கேட்குறாங்க, தாவேக ஆதரவாளர்கள் ஒரு 10 பேர் கடையை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் கடையை மூடணும், திறக்கணுமா? அவன் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தால் விஜய் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் மூட வேணாம், இவங்க நல்லா இருக்க ஊரை நாசம் பண்ணுறானுங்க, நீ கடையை திறந்து வைக்கணும். இல்லை நீதிபதி தீர்ப்பை அமுல்படுத்தியிருக்கணும், என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் நம்ம எதிர்த்து போராடணுமே தவிர இங்கே நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம அவமரியாதைப்படுத்த முடியாது. அதனால் கடையை மூடணுன்ற பத்து கரெக்டு தான், கடையை மூடணும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. இப்போ அவன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பான் சார்? இல்லை, அட்லீஸ்ட் இதெல்லாம் தாண்டி அங்கே 144 தடை உத்தரவு போட்டப்போ வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிச்சிருக்காங்க. கார்த்திகை தீபாவளிக்கு 50,000 ரூபாய் எங்களுக்கு பிஸ்னஸே போச்சுன்றான். அட்லீஸ்ட் அதுக்காக நீ எதாவது பேசணும்ல. நீங்கள் வந்து நீதிமன்றங்களோட உங்களுக்கு இருக்க பிரச்சனை இல்லை. 144 போட்டின்னா 4 பேருக்கு மேலே கூட முடியாது. 50,000 ரூபாய் வியாபாரம் ஆகும் ஒரு கடை. ஒரு நாளைக்கு அன்னைக்கு கார்த்திகை தீபாவளிக்கு நாங்கள் அவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், சரக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா போச்சு. 4 பேர் மேலே கூட கூடாதுன்னா கடையில் 10 பேர் தான் போலீஸ் வந்து கூடக்கூடாது, கடையை மூடணும். அதெல்லாம் சின்ன சின்ன கடைங்க சார், சின்ன கடைங்க. அதான் சிறு வியாபாரி. அன்னைக்கு ஒரு நாள் தான் அவனுக்கு லாபம். வருஷத்துலேயே அன்னைக்கு ஒரு நாள் தான் லாபம். அவன் உழைப்பில் மண்ணள்ளி போட்டாச்சு அன்னைக்கு. அதுக்குமே நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. அதுக்கும் நீ பேச மாட்டேன். எப்படிங்க இந்த விஷயத்தில் நீ பேசாமல் இருக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து பிஜேபி ஆதரவில் இருக்கீங்க, பிஜேபி கோபித்துக் கொள்ளும் என்று அமைதியாக இருக்கீங்க, அவ்வளோதானே? எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்? எத்தனை நாளைக்கு நாங்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசாமல் போவீங்க? பதில் சொல்லுங்கள். ரொம்ப யாராவது கேட்டாங்கன்னா அடுத்த வாரம் 16ஆம் தேதி ஏதோ கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே மீட்டிங்ன்றாங்க, அங்கே பேசுவார், பட்டும் படாமல் பேசுவார். அது டவுட் தான் சார், அது ஈஸியாக அட்ரஸ் பண்ணாமல் போயிடுவார். அதிகபட்சம் அங்கே பட்டும் படாமல் பேசலாம். அது போய் எவனும் கேள்வியும் கேட்க முடியும். இது என்ன சர்வாதிகார மனப்பான்மைன்ற நான் இப்போ ஜனநாயகம்னா என்ன? அது பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் கேட்பேன்னா அது மன் கி பாத் மோடி பண்ணுறதா நீங்கள் பண்ணுறீங்க. என்ன வித்தியாசம் உங்களுக்கு பிஜேபிக்கும் உங்களுக்கும்? அது போய் ஐக்கியமாயிடுங்க என்டிஏலேயே. அதுவும் கிடையாது. எத்தனை நாளைக்கு இந்த நாடகம், எத்தனை நாளைக்கு இந்த திருசங்க சொர்க்கம்? சில பிரச்சனைகளில் நீ அமைதியாக இருப்பது என்பது சாத்தியமே அற்றது. அதை புரிஞ்சுக்கோ. வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி, லெட்டர் பேட் கட்சின்னா வேறு. வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி கூசாமல் பேசுகிறீங்கல்ல. தாவேக்காகவும் திமுகவும் தான் சண்டைன்னு பேசுகிறீங்கல்ல. கூசாமல் வாயிலேருந்து வருது இல்லை, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் வருது இல்லை. அப்போ இந்த இஷ்யூவில் கருத்து சொல்லணுமா வேணாமா? ஆகவே அரசியல் விஜயை பொறுத்தவரையில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு திக்கு தெரியாத திசையில் தான் போயிட்டுருக்குது. எனக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபியோட கூட்டணியில் இருக்க ரங்கசாமி கவர்மெண்ட்டை பாராட்டி பேசுவோன்னா நீங்கள் என்டிஏக்கு போக போகிறீங்கன்னா தான் போயிடுங்களேன்ற ஓப்பனாக ஒரு ஸ்டாண்டாவது எடுத்துருங்க. எடப்பாடி எடுத்தார்ல, அதுக்கப்புறம் அது ஈஸி ஹேண்டில் பண்ணுறது. நாங்கள் பிஜேபியும் எதிர்ப்போம், திமுகவும் எதிர்ப்போம்னா இந்த கதை ரொம்ப நாள் ஓடாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் வேலை செய்ய முடியாது, பயணிக்க முடியாது.
ஒரு மனிதன் 2 எஜமானர்களிடம் ஊழியம் செய்ய முடியாது. அதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ. அதுவும் விஜயோட அரசியல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பேச்சு. ஓகே சார். சார் இப்போது பாண்டிச்சேரியில் வந்து இப்போ இந்த ஸ்பீச்சில் டேக் அவேன்றதே ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அவர் என்ன சொல்ல வராரு, என்ன கிளாரிட்டி கொடுக்குறாருன்றதே புரியல. இல்லை, என்டிஏவோட போக தயாராகிட்டாருன்னு தான் கிளாரிட்டி. நான் என்ஆர் காங்கிரஸோட போவேன்றாரு அவர். இல்லை சார், என்ஆர் காங்கிரஸோட அவர் போனோன்னா இப்போ கூட்டணியில் பிஜேபி இருக்கே சார், அது என்ன? அப்போ அது அவர் தான் சொல்லணும். என்ஆர் காங்கிரஸை மட்டும் ஏங்க, கூட்டணி கவர்மெண்ட்டுங்க அது, கூட்டணி சர்க்கார், கூட்டணி அரசு. அதில் என்ஆர் காங்கிரஸை மட்டும் நீ எப்படி பாராட்டுவேன்? இந்த பாராட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்கங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ இங்கே திமுக போலீஸ் உங்களை அடிக்குது, அங்கே பாண்டிச்சேரி போலீஸ் உங்களை வந்து வரவேற்குதுன்றதுக்காகலாம் மட்டும் பாராட்டிட மாட்டாங்க. அதில் ஒரு டீப்பர் பொலிட்டிக்கல் மீனிங் இருக்கும். அது என்ன பொலிட்டிக்கல் மீனிங்கு? திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்க என்ஆர் காங்கிரஸை மட்டும் பாராட்டுறீங்கன்னா அது கூட்டணி சர்க்காருங்க, அது என்டிஏ கவர்மெண்ட்டு. என்டிஏ கவர்மெண்ட்டை தானே நீ பாராட்டணும். தனிப்பட்ட ரங்கசாமி கிடையாதுங்க, அவர் முதலமைச்சர் ரங்கசாமி, என்டிஏவோட முதலமைச்சர். இஸ் அன் என்டிஏ சிஎம், இட்ஸ் நாட் என்ஆர் காங்கிரஸ், இஸ் அன் என்டிஏ சிஎம். அவங்க தொடர்ச்சியாக தான் பதிவு பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணி வலிமையாக இருக்கீங்க, வலிமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட்டுங்க அது. நீ ரங்கசாமியை பாராட்டுறனா என்டிஏ பாராட்டுறனா பிஜேபி பாராட்டுற. பிஜேபி தான் கொள்கை எதிரிட்டு பிஜேபி எதுக்கு பாராட்டுற? ஆமாம், அதுவும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரி கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு தேவை. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்க. எந்த அதிகாரமும் அதுலேயும் போலீஸ் வந்து முழுக்க முழுக்க அமித்ஷா கண்ட்ரோலு. சும்மா ரோட்டில் பாட்டில் அடிச்சானா எவனா தூக்கி உள்ளே போடலாம், அது கூட அங்கே செய்ய மாட்டான். ஒயின் ஷாப்பில் அவன் டீசெண்டாக தான் இருப்பான். அங்கே போய் பண்ணுறவன் இங்கேருந்து போய் குடிக்கிறவன் தான் அங்கே அலர்ட்டாக பண்ணுவான். அது ஒரு சின்ன ஊருங்க, அங்கே பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது, பெரிய அளவில் மதமாச்சரியங்கள் கிடையாது. அங்கே இங்கே இருக்க திமுக அண்ணா திமுக வன்மம்லாம் அங்கே கிடையாது. அங்கே எல்லாம் அப்படி இருப்பான், ஒன்றா இருப்பான் அவன். அங்கே அரசியலே வேறு. 20 லட்சம்னா பாப்புலேஷன் அவ்வளோதான். அது மாகே ஏனாம் 3 இடத்துல கிடக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. ஆனால் அது வேறு கதை. அது பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் ஒரு பாலிடிக்ஸே கிடையாது, அது அளவுகோலும் கிடையாது. ஆனால் அங்கேயே போய் உங்களால் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடியலையே. 12 நிமிஷம் பேசுறது என்னங்க, அதுக்கு இவ்வளோ தூரம் போடுமா? அவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு ஸ்பீச்சே 12 நிமிஷம் தான். 12 நிமிஷம் தானே? 12 நிமிஷம் தான் சார். அப்புறம் சார் ஒரு ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க. அதெல்லாம் எதுக்குங்க? எலெக்ஷன் டைம் வந்தால் கூட ஓகே, அப்போ கூட லீவ் விடக்கூடாது. அது மக்கள்கிட்ட என்ன வெறுப்பை தான் உங்களுக்கு வளர்க்கும். மக்களிடமிருந்து நீங்கள் மேலும் அந்நியப்பட்டு போவீர்கள். என்ன உங்களோட பாலிடிக்ஸு? நீங்கள் என்ன இன்றைக்கி 1000 பிரச்சனை இருக்குது நாட்டில், எதை பற்றி நீங்கள் பேசுனீங்க? எஸ்ஐஆர் பற்றி பேசுனீங்களா? விலைவாசை பற்றி பேசுனீங்க? சார் ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலே ஒரு விஷயம் என்னென்னா, ரெஸ்டோ பார்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி வந்து லஞ்சம் வாங்கிட்டு அதை தொடர்ச்சியாக வந்து அலோவ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நாராயணசுவாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அந்த ஒரு குற்றச்சாட்டு கூட அவர் எடுத்து பேசலை. இப்போ அது இஷ்யூனா நீ அதை பேசணும்ல, ரெஸ்டோ பாரை பற்றி பேசணும்ல. பிஜேபி கவர்மெண்ட்டுங்க அது, என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அடிப்படையில் அது பிஜேபி கவர்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி கவர்மெண்ட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எல்லா மாநிலங்கள்லேயும் பிரச்சனை, யூனியன் பிரதேசம்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ சொன்னீங்க ரெஸ்டோ பாருன்னு. அப்போ குடிக்கிறவன் எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல ஒயின் ஷாப்புக்கும் ரெஸ்டோ பாருக்கும் வித்தியாசம் உண்டு. ரெஸ்டோ பார் வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணி போய் ஆடம்பரமாக குடிச்சிட்டு வேறு பழக்கங்களும் அங்கே வருது. ரெஸ்டோ பார் கல்ச்சர் வளர்றதுன்றது ஒரு மாநிலத்துக்கு நல்லது கிடையாது. அப்போ அந்த கல்ச்சரை கொண்டு வர பிஜேபி உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, அந்த இஷ்யூ எடுத்து பேச வேண்டியது தானே? ரெஸ்டோ பாரால் வந்து இங்கே இந்த பாதிப்பு வருதுன்றதை நீங்கள் பேசுங்க மக்கள் மத்தியில். அப்போ தானே உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வரும். எதுவுமே இல்லாமல் 19 போய் பேசிட்டு வந்தோம். ரேஷன் கடை இல்லைன்னு 19 சொல்லியிருக்கான். 24லேருந்து ரேஷன் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கான். மிச்சம் இருக்க அவங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் போகுதுன்றாங்க. இது எதுவுமே தெரியாமல் பேசினா என்னங்க அர்த்தம்? ஒன்றிய பாஜக அரசுன்றது திமுககாரன் விடுற டைலாக் அங்கே போய் விட வேண்டியது அப்படியா? ஒன்றிய பாஜக அரசு, பாசிச பாஜக அரசு. அதான் அவங்க உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சொல்லி, இது மாநில அரசு சம்மந்தப்பட்டதா மத்திய அரசு சம்மந்தப்பட்டதா தெரியாமலாம் தெரிஞ்சு பேசுங்கன்னு. உடனே எல்லாம் இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசுன்றது. ஏன் ஒன்றிய பாஜக அரசு ஏதோ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி வாய் தோறேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது. இன்றைக்கி இம்பீச்மெண்ட் மோஷன் 100 எம்பிஸ்க்கு மேலே கழுத்து போட்டு ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. உன் ஸ்டாண்ட் என்ன? அதில் எல்லா கட்சியும் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஒரு சிட்டிங் சீஃப் ஒரு சிட்டிங் ஜட்ஜை இம்பீச் பண்ணுறாங்கன்னா சரியா தப்பா நீ ஸ்டாண்ட் எடு, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கடந்து போனால்
அது ரொம்ப நாள் வண்டி ஓடாது, ஒரு எலெக்ஷனோட கதை முடியும். சார் இன்னைக்கு வந்து இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திச்சாருன்னு ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ்க்கு அப்புறம் அந்த மறுபடியுமே காங்கிரஸ் டிவிகே கூட்டணிக்கான செய்திகள் வந்து அதிக அளவில் வந்துட்டு இருக்கு, வாய்ப்புகளும் நிறையா இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஆல்சோ வந்து அந்த நியூஸ் வந்தப்பே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, கேரளாலையும் புதுச்சேரியிலையும் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணோம் காங்கிரஸ்க்கு, அந்த ஒரு டைப்பில் தான் நம்ம வேணால் கூட்டணிக்கு வருவதுக்கு சேர்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை பாராட்டி பேசியிருக்காங்கல்ல, அப்போ இது வந்து டிவிகே காங்கிரஸ் அலைன்ஸோட சான்சஸை குறைக்குமா? ஏங்க டிவிக்கு காங்கிரஸ் அலையன்ஸுக்கு சான்ஸ் சைபருங்க, அது ஏதோ குறைக்குதுன்னு ஏதோ 50 60% 70% 80% இருக்க மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. டிவிக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்குன்னு யார் சொன்னா சார்? அப்புறம் இருங்க, யார் சொன்னா சொல்லுங்கள், யார் சார் சொன்னா சொல்லுங்கள் சார். இல்லை சார் அஃபிஷியலாக. அப்புறம் என்ன சார், அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் அவர் ஒன்றும் பெரிய தலைவர்லாம் கிடையாது. அவர் வந்து ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னு காங்கிரஸ்குள்ளே இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அந்த மாதிரியான ஆளுங்களுக்கான ஒரு அறிவுஜீவிகளுக்கான ஒரு தளமாக ஒரு பாடி வச்சுருக்காங்க. ரெண்டாவது அவர் ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி அவர், அவ்வளோதான். அவர் ஒன்றும் பெரிய ஹோல்டெல்லாம் காங்கிரஸில் கிடையாது, அவர் ஒன்றும் பெரிய காங்கிரஸில் வந்து பெரிய தலைவர்லாம் கிடையாது. அவர் மயிலாடுதுறையில் எம்பி சீட்டு கேட்டார், காங்கிரஸில் கொடுக்குறப்ப திமுக அதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க, பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம சுதாவுக்கு கொடுத்தாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேலே தனிப்பட்ட பகை இருக்குது, அதனால் அவர் போய் விஜய்கிட்ட பேசுகிறாரு. இதை ராகுல் காந்தி அலோவ் பண்ணுறாரு. எதுக்கு அலோவ் பண்ணுறாருன்னா கூட்டணி மாறுறதுக்கு இல்லை, இது மூலமாக மிரட்டி திமுக கிட்ட கூட சீட்டு வாங்கணும். 25 சீட்டுன்றது அவமானமாக நினைக்கிறாங்க, கூட மினிமம் ஒரு 5 சீட்டாவது வாங்கணும். அதுக்காக இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை யூஸ் பண்ணுறாங்க. சத்தியமாக காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் உடையாது. ரொம்ப நெருக்கடி வந்தால் பிரவீன் சக்கரவர்த்தியை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க, அவ்வளோதான். ஆனால் ராகுல் காந்தியோட கண்ணசைவில் தான் அவர் போய் பேசுகிறாரு. அலையன்ஸ் எல்லாம் மாறவே மாறாது, வாய்ப்பே கிடையாது. அது மீடியாவில் திட்டமிட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பிளான்ட் பண்ணுற நியூஸ், எல்லா மீடியாலையும் ஒரு பிளான்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த நியூஸ். தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு 100% வாய்ப்பு கிடையாது. திமுகவோட முக்கியத்துவம் காங்கிரஸுக்கு எவ்வளோன்றது குறைஞ்சபட்ச புரிதல் உள்ளவனுக்கு இது தெரியும். ஆனால் காங்கிரஸ் இந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லா காலத்துலேயும் செய்யும். அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக எதிராக பேசுகிறோம் 4 பேர் அலோவ் பண்ணும். திமுக கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி எதிராக அவனை பேசுகிறான்னா அவன் 2 பேர் பேசுகிறான்னா அவனை அலோவ் பண்ணும். திடீர்னு அவனை பிடிச்சி அவனை சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க, இல்லைனா வந்து வாய் போட்டுருவானுங்க அவனுக்கு. அது என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. அதனால் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்பது 0 பாசிபிலிட்டி. எழுதி வச்சுக்கோங்க, 0 பாசிபிலிட்டி. மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு 0 பாசிபிலிட்டி. காங்கிரஸோட பாலிடிக்ஸ், அதோட முக்கியமாக திமுகவோட இன்றைய அரசியல் நிலை தெரிஞ்சால் இது புரியும். நான் 22 30 32 எம்பி இருக்கான் திமுக. லோக்சபாவில் மட்டும் 22, ராஜ்யசபாவில் 10 எம்பி, 32 எம்பி இருக்கான் திமுக. காங்கிரஸுக்கு தேசிய அரசியலில் பிஜேபிக்கு எதிராக களமாடுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் திமுக தான் உற்ற தோழனாக இருக்கான். நம்பர் 1 சப்போர்ட்டிங் பார்ட்டி காங்கிரஸுக்கு திமுக தான். அவன் ஒருபோதும் காங்கிரஸ் திமுக விட்டு போகாது, திமுகவும் காங்கிரஸ் விட்டு போகாது. இது 2 பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரியான சில்லுண்டி வேலையை விஷமத்தை காங்கிரஸ் பண்ணும். அது திமுகவை வழி கொண்டு வரத்துக்கு 25 சீட்டு 20 குறைச்சிட போகிறான்ட்டு இது கிளப்பி விட்டு 30 சீட்டோ 32 சீட்டோ வாங்குவாங்க, அவ்வளோதான் சார். மற்றபடி காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு என்பது கூட்டணிக்கு சைபர். ஓகே சார். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய உளவுத்துறை வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸுக்கு 90 சீட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 70, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 35 சீட்டும், என்டிஏக்கு 1 சீட்டுன்றாங்க. மற்ற 38 தொகுதியில் இழுப்பறியில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? இது தினமலரில் போன வாரம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இது பிளான்டட், திட்டமிட்ட சொருவுறானுங்க போட்டு. விஜய் 70 சீட்லாம் வெடிக்கிறான்னா பெரிய விஷயங்க. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க தான் இதை நம்புவோம். இந்த காதில் பூ சுற்றுறதுன்னு வானுங்களே, அந்த கதை இது. ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம். ஜென்ரல் எலெக்ஷனில் பணம் வேணும், ஆதரவு ஓட்டை முதல்ல பூத்துக்கு கொண்டு வரணும், பணத்தை செலவு பண்ணணும், பணம் இருந்தாலும் எடுக்கணும். சில ஆயிரம் கோடிகளை திமுக செலவு பண்ண போது, அதே அளவு சில ஆயிரம் கோடிகளை பிஜேபி என்டிஏ அதிமுகவும் செலவு பண்ண போகுது. விஜய் என்ன செலவு பண்ண போகிறார்? 70 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு. 70 சீட்டு என்ன சாதாரணமாக? தலைகீழ போடும் தமிழ்நாடு அரசியலில். அதில் டேக்கவே என்னன்னா அதிமுக 3வது இடம்ன்றான். இதை எழுதுகிறவன் தினமலர். 3rd பிளேஸுக்கு போது அதிமுகன்றது தான் அதில் டேக்கவே. அப்போ யார் பிளான் பண்ணுறாரு? அதை பண்ணுவாங்க, பிஜேபியே பண்ணும். எடப்பாடி எண்ணம் கோவப்படுத்துறதுக்கு, ஒழுங்காக அலையன்ஸ் வேணும், இல்லை விஜய் பயமுறுத்துறதுக்கும் பண்ணுவானுங்க, இந்த பக்கம் வந்துருன்றதுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்படியே ஒரு சந்தேக கண் கொண்டு பாருங்கள். 70 சீட்டுலாம் அவங்க கூட்டணிக்கு விஜய்க்கு வர வாய்ப்பே கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அசம்பிளி வரத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, ஆனால் 70 சீட்லாம் விஜய் கட்சிக்கு வர 70 சீட்லாம் வருதுன்னா பெரிய விஷயங்க. எவ்வளோ பெரிய சாதனைங்க அது. வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை விழுமியங்கள் புரிந்தவர்கள் இந்த சர்வேவை பார்த்து சிரிப்பாங்க இந்த சர்வே பார்த்து.
வாய்ப்பே கிடையாது அதுக்கு. 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ். சீட்ஸ் ப்ரொடிக்ஷனால் நம்ம எதுவுமே இப்போ பண்ண முடியாது. அது கரெக்டாக மார்ச் மாதம் அலைன்ஸ் செட் ஆன பிறகு தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்க சார். சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனது நன்றி சார். நன்றி சார். நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.